அண்மை செய்தி. கல்வராயன் மலைப்பகுதியில் அரசு மருத்துவமனைகள், பள்ளிகளில் உள்ள காலி இடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண சம்பவத்தை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையாக எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் எம். ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தொடர்பு வழக்கறிஞர் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் பள்ளிகள் நிலை குறித்த கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சுமார் 10,000 மாணவர்கள் பயின்று வருவதாகவும், அவர்கள் கல்வி கற்பதற்காக விலையில்லா சைக்கிள், பாட புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்துமே வழங்கப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, அரசு மருத்துவமனை மற்றும் பள்ளிகளில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் காலியிடங்கள் இருப்பதாக அவர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் உள்ள காலியிடங்களை விரைவாக நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.